வணக்கம் நண்பர்களே. இந்த பதிவுல எந்த ஒரு எடிட்டிங்கும் இல்லாம கொஞ்ச நேரம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம தோட்டத்த பார்க்கலாம். அதற்காக தான் இந்த பதிவு. நம்ம தோட்டம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத வந்து அப்படியே ஒரு அரவுண்டா ஒண்ணு பார்த்துரலாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இங்கேருந்து தான் வந்து நமக்கு பைப்புங்க. இங்க தான் கனெக்ஷன் குடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, பைப்பு வந்து டேங்க் மேல ஏத்தியிருக்காங்க. அதில வந்து பார்த்தீங்கன்னா, எப்பவுமே ஏதோ ஒரு காய்கறி கழிவுகள் வந்து நான் வந்து ஊற வச்சுக்கிட்டே தான் இருப்பேன். அத ரெகுலரா வந்து என்னோட செடிகளுக்கு வந்து ஊத்திக்கிட்டே தான் இருப்பேன். அப்படியே மேலே பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா, உங்களுக்கு நான் டிராகன் செடி வந்து நான் அன்றைக்கி வச்சுருந்தேன்னு நினைக்கிறேன். போன வாரம் வீடியோ போட்டிருப்பேன். அந்த டிராகன் செடி வந்து நான் இங்கே வச்சுருக்கேன். அதுக்கு மேலேயே வந்து பார்த்தீங்கன்னா, டேபிள் ரோஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நிறையா இருந்துச்சு. இப்போ எல்லாமே ஓரளவுக்கு காஞ்சங்காட்டி பார்த்தீங்கன்னா, நான் இந்த ஒரு குறிப்பிட்ட டேபிள் ரோஸ் மட்டும் தான் இருக்குது. இன்னும் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி வைக்கணும். அப்புறம் அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, லைனாக வந்து பார்த்தீங்கன்னா, ரோஸ் செடி தான் நமக்கு இருக்குது. நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 50, 60 கிட்ட வந்து ரோஸ் செடி தான் நிறையா இருக்குங்க. இப்போ இனிஷியலாக வந்து முன்னாடியே பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு எலுமிச்சை மரம் வந்து வச்சுருக்குங்க. இது வந்து இப்போ புதுசாக வாங்கி வச்சதான். இப்போ நல்லாவே தழைஞ்சிட்டு வந்துட்டு இருக்கு பாருங்கள். இது கொடி எலுமிச்சைங்க. காய் பிடிச்சதுன்னா நான் உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய தோட்டத்தை வந்து சுற்றி காமிக்க சொல்லி போட்டுட்ருக்கீங்க. ஏன்னா வந்து நான் என்னோடய தோட்டத்தில் பெரும்பாலும் ரோஜா செடி தான் இருக்கும். காய்கறி செடிகள்லாம் வந்து எங்களுடைய காட்டுக்குள்ளே இருக்கிறதுனால, காட்டில் இருக்கக்கூடிய தோட்டத்தில் நாங்கள் வச்சுருக்கிறோம். அதே மாதிரி மரங்கள்லாம் வந்து தனியாக வந்து இன்னொரு இடத்துல வந்து வச்சுருக்கேங்க, கம்பி வேலி போட்டு. அதனால் இங்கே வந்து பெரும்பாலும் பார்த்திங்கன்னா, நமக்கு ரோஜா செடிகள் மட்டும்தான் இருக்கும். இது பார்த்திங்கன்னா ரெட் ரோஸு சூப்பராக பூத்துருக்குது பாருங்கள். அதுக்கப்புறம் இது செம்மங்கி ஒரு 2 செடி தான் இருக்குது. அது 2னா குத்து செடியாக 2 செடி இருக்குதுங்க. அதுக்கப்புறம் சாண்டல் ரோஸ் வந்து இருக்குது பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லோ ரோஸ் வந்து இருக்குது. இது பாருங்கள் சூப்பராக வந்து வந்துட்டுருக்கு. இங்கே வந்து ஒரே ஒரு வாடாமல்லி செடி வந்து இருக்குது. அது கீழே பார்த்திங்கன்னா காஷ்மீரி ரோஸு. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அந்த கோல்டன் ரோஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அதாவது ஆரஞ்சு கலரில் வந்து பிங்க் கலரில் வந்து அப்படியே ஆரஞ்சு வித்து எல்லோ கலரில் மாதிரி கோல்டன் கலரில் அப்படியே ஷைன் ஆகும். இது சூப்பராக இருக்கும் இந்த ரோஸு. அப்புறம் லைனாக பார்த்தீங்கன்னா நமக்கு ரோஸ் செடி தாங்க இருக்கும். இது ஒரு கலரு பார்த்தீங்கன்னா டபுள் கலருங்க. இதில் பிங்க் வித் ஒயிட் கலந்த மாதிரி டபுள் கலர் ரோஸுங்க. அதுக்கப்புறம் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து பார்த்திங்கன்னா ரெயின் லில்லி செடி வந்து இருக்குது. இது மழை காலத்தில் மட்டும்தான் நமக்கு பூக்கும். இருந்தாலும் கீழே ரோஸ் செடி கீழே வந்து இது மட்டும் நான் விட்டு வச்சுருக்கேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பிங்க் கலர் வந்து பட்டன் ரோஸ் தாங்க. இது நிறைய கொத்து கொத்தாக பூக்கும். செடி பெருசாக வந்து நம்ம ஒரு செடியிலேயே ஒரு 200 பூ வரைக்குமே பறிக்கலாம். இன்னும் வந்து ஒரு 6 மாதம் போச்சு அப்படின்னா, நமக்கு நிறையவே பூ கொடுக்கும். அதுக்கப்புறம் இது ஆல்ரெடி வந்து நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இந்த ரோஸ் கட் பண்ணி விட்டு சாணம் வச்சதுக்கப்புறம் எவ்வளோ சூப்பராக தழைஞ்சிருக்குதுன்னு பாருங்கள். ஒரு 20 நாள் ஆகுது. இன்னும் ஒரு 1 வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா, நிறைய மொட்டு வைக்க ஆரம்பிச்சிரும். அப்புறம் இதுவும் பார்த்தீங்கன்னா, நமக்கு அந்த பிங்க் கலர் பட்டன் ரோஸ் தாங்க. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, நிறையவே மொட்டு வச்சுருக்கு. அடியிலிருந்தெல்லாம் நமக்கு வந்து புதுசாக தளிர் வந்து மேலே எடுத்துருக்குங்க. இந்த சப்போர்ட் கொடுத்ததுக்கப்புறம் தான் நமக்கு நல்ல ஒரு ரிசல்ட்டுங்க. நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் ரோஜா செடிக்கெலாம் இந்த மாதிரி சப்போர்ட் கொடுங்க. அதாவது தண்டு நல்லா உரிச்சியாக இல்லாத ரோஜா செடிக்கெலாம் சப்போர்ட் கொடுத்தீங்கன்னா, நமக்கு சூப்பராக வருதுங்க. அப்புறம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ தான் நான் கட் பண்ணி விட்டுருக்கேங்க. கட் பண்ணி விட்டதுனால வந்து நமக்கு இப்போ தான் வந்து இங்கெல்லாம் வந்து கொழுந்து வந்து தழைஞ்சிட்ருக்கு. இது ஒரு ரெட் ரோஸுங்க. அதுக்கப்புறம் இங்கே எல்லாமே வந்து கட் பண்ணி விட்ட ரோஸ் தான். இங்கே ஒரு ரெட் ரோஸ் இருக்குது பாருங்கள். அதுக்கப்புறம் இது மிளகு தக்காளி செடிங்க. மணத்தக்காளி கீரை மட்டும் நமக்கு நிறைய செடி அங்கங்கே இருக்குது. நான் அதை மட்டும் பிடுங்கி விடாமல் விட்டுருக்கேங்க. அப்பப்போ கீரைக்கு பறிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இது எல்லாமே ரோஸ் செடி தாங்க. கட் பண்ணி விட்டு இப்போ இதெல்லாம் முக்கு வச்சுட்ருக்கு. இது வந்து தளிர் வந்துட்டுருக்கு பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொய்யா கண்ணுங்க. இது வந்து சின்னதாக வந்து தானாக முளைச்சி வந்தது. நான் அப்படியே இதிலே வச்சுருக்கேங்க. இது மண்ணில் கொண்டு போய் வைக்கணும் தோட்டத்தில். அடுத்து இது ஒரு ரெட் கலர் பட்டன் ரோஸுங்க. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா இப்படி பேக் சைடு இப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது நல்லா ஒயிட்டாக இருக்கும். இது டபுள் கலர் மாதிரி தெரியும். நமக்கு பார்க்குறக்கு ரெட்டாக இருக்கும். பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒயிட்டாக இருக்கும். இது ஒரு பட்டன் கலருங்க. இது நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஆல்ரெடி. அப்புறம் இது எல்லாமே இப்போ கட் பண்ணி விட்டுருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இது வந்து ஆரஞ்சு கலர் ரோஸுங்க. இது பூத்துச்சுன்னா நமக்கு அப்படியே கொத்தாக பஞ்சாக பூக்கும். நிறையா பூக்குங்க. பூக்கிறப்ப உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நிறைய பக்கம் வந்து மொட்டு வைக்க ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் வந்து பூக்க ஆரம்பிச்சதுன்னா உங்களுக்கு நிறைய பஞ்சாக பூக்கும். நான் பூக்கிறப்ப உங்களுக்கு கண்டிப்பாக வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இதுவும் பார்த்திங்கன்னா நீங்கள் அப்படியே ஒரு கலர் பார்த்தீங்க இல்லையா, அதாவது ஒயிட்டும் பிங்க்கும் கலந்த மாதிரி அந்த ரோஸ் தாங்க. இது கொஞ்சம் ரெட்டிஷாக இருக்குது. நல்லா பிங்க் வித் ரெட்டிஷாக இருக்குது. அப்புறம் இது பார்த்திங்கன்னா அந்த ஆர்கிட் ரோஸ்ன்னு சொல்கிறது பார்த்திங்கன்னா நல்லா பஞ்சாக இது பூக்கும். சூப்பராக இருக்கும். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நல்லா கட் பண்ணி விட்டதுக்கப்புறம் தழைஞ்சிட்ருக்கு. அதுக்கப்புறம் இது ஒயிட் கலர் செம்பருத்தி செடிங்க. இதுவுமே வந்து புது செடி தான். இப்போ நல்லாவே சூப்பராக வந்துட்டுருக்கு. இங்கே பாருங்கள் நிறைய மொட்டு வச்சுருக்குங்க. அதுக்கப்புறம் இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னிங்கன்னா உங்களுக்கு
முல்லைப்பூ செடி வச்சுருக்கேங்க. முல்லைப்பூ செடியும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ புதுசாக வச்சது தான். நீங்கள் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வெல்வெட் ரோஸுங்க. இப்போ தான் கட் பண்ணி விட்டுருக்கிறேன். இது வந்து ஒரு ரெட் கலர் ரோஸு. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கொத்து கொத்தாக பூக்கும். இது எல்லாமே கட் பண்ணி விட்டது பார்த்திங்கன்னா இப்போ நிறையா மொட்டு வச்சுருக்கு. அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா பன்னீர் ரோஸுங்க. இது ஒரு 6-7 பூ இந்த செடி பூத்துருச்சு. இதுவும் புது செடி தான். நமக்கு வந்து இப்போ நான் சப்போர்ட் கொடுத்துருக்கேன், நல்லா மேலே வரட்டுங்கிறக்காக. அப்புறம் இது வந்து நல்லா பிங்க் கலர் ரோஸுங்க. சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. அழகாக வந்து அந்த ஊட்டி ரோஸோட அந்த எக்ஸாக்டோட அந்த இதை வந்து லுக்கோட வந்து இருக்கும். சூப்பராக இருக்கும் இந்த ஊட்டி ரோஸு. இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நிறையா வந்து மொட்டு வச்சுருக்குங்க. அடுத்தது இது எல்லாமே கட் பண்ணி விட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இதில் வந்து பாதி செடி புது செடிங்க. இப்போ ரீசெண்டாக வாங்கி வச்சது. ஒரு 2 தடவை தான் கட் பண்ணி விட்டுருப்பேன். அதனால் வந்து அதை நான் தனியாக பிரித்து வச்சுருக்கேன். பழைய செடியெல்லாம் ஒரு பக்கமும், புது செடியெல்லாம் வந்து ஒரு பக்கமும் நான் மெயின்டைன் பண்ணுறதுக்காக, எக்ஸாக்டாக மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நான் பிரித்து வச்சுருக்கேங்க. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு புது செடிங்க. இதில் ஒரு 3-4 செடி தான் பழைய செடியாக இருக்கும். இதில் மாமர கன்றும் இருக்குது பாருங்கள். இது தானாக ரோஸ் செடிகளே வந்தது. நான் அப்படியே விட்டுட்டேன். இதையும் வந்து நம்ம தோட்டத்தில் வைக்கணும். அதே மாதிரி ஒரு லெமன் செடியும் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. இதையும் தோட்டத்தில் வைக்கணும். இது ரோஸ் செடிகளை வந்துச்சு. இப்போ ரோஸ் செடி கிட்டத்தட்ட வந்து காயிற நிலைமைக்கு ஆயிடுச்சு. இருந்தாலும் வந்து நமக்கு வேணுங்கிறதுக்காக நான் இதை விட்டு வச்சுருக்கேன். அப்புறம் மேலே பார்த்திங்கன்னா டேபிள் ரோஸுங்க. அப்படியே இந்த பக்கம் பார்த்திங்கனாலும் மணத்தக்காளி செடி வந்து நிறையா இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு நமக்கு மிளகாய் செடி மட்டும் ஒன்று இருக்குங்க. இது நிறைய கொத்து கொத்தாக காய்ச்சிது. காஞ்ச மாதிரி போச்சு. ஆனால் திரும்ப வந்து தலைய ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். சூப்பராக இருக்குது பாருங்கள். அப்புறம் அப்படியே இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா செம்பருத்தி செடி, குண்டுமல்லி செடி இது எல்லாமே வந்து கட் பண்ணி விட்டுருக்கேன். நல்லாவே மொட்டு வச்சுருக்கு. இன்னொரு 10 நாளில் நிறைய நமக்கு பூ எடுக்க ஆரம்பிச்சிரும். அப்புறம் உள்ளேயே பார்த்திங்கன்னா ஒரே ஒரு முருங்கை மரம் பெருசாக இருக்குங்க. இந்த முருங்கை மரத்துலேருந்து தான் நம்ம நிறைய கீரை வந்து பறித்து ரோஜா செடிகளுக்காக பயன்படுத்திகிட்டு இருக்கோம். இன்னும் வந்து பழைய க்ரோ பேக்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா பழைய செடியெல்லாம் ரிமூவ் பண்ணதெல்லாம் நிறைய க்ரோ பேக்ஸ் கிடைக்குது. இது எல்லாமே வந்து நான் மறுபடியும் செடி வைக்கணுங்க. இன்னும் கொஞ்சம் ஒர்க் இருக்குது. ஃபுல்லாக ரெடி பண்ணக்கப்புறம் உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். அவ்வளோதாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதுதாங்க நம்ம தோட்டம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.